என்னை அழைத்தார் இறைவன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அருமையான சகோதரங்களே, இன்றைய நாளிலே திரு அவையானது மிகவும் முக்கியமான ஒரு திருவிழாவை இன்று கொண்டாடுகின்றது. அதாவது புனிதர்களான பேதுரு, பவுல் என்னும் திருத்தூதர்கள். திருமறை சிறப்பான முறையிலே இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பேதுருவையும் இந்த பவுலையும் நாங்களும் பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அறிவுள்ளவளாக இருந்தால் என்ன, அறிவு குறைந்தவளாக இருந்தால் என்ன, இறைவனிலே நம்பிக்கை வைக்கிற பொழுது இந்த புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த பாதையை எங்களுடைய வாழ்வாக்க முடியும் என்பதை இவர்கள் இருவரும் வெவ்வேறு குண பண்புகளை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நோக்கத்துக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த பேதுருவை போலவும் பவுலை போலவும் நாம் இறைவனிலே உறுதியான நம்பிக்கை வைத்த மக்களாக வாழ இறைவன் வரமருளுமாறு இன்றைய இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். தகுந்த முறையிலே மறை நிகழ்வுகளை கொண்டாட எங்கள் குற்றம் குறைகளை ஏற்று இவற்றை பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவனை புகழ்ந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவாம், வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவாம், ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவாம், இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியானவரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில்
எங்களுக்கு பேரின்பம் தந்தீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்று கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைப்பிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பெற்ற அப்பவிழா நாளில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவர்கள் வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையில் காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சியை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மையன்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்காக தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார்.
ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகை அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 6 தொடக்கம் 8, 17 தொடக்கம் 18. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்று மாட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, திருவசனங்கள் 13 தொடக்கம் 19 முடிய. உன் பெயர் பேதுரு, விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியாம் அல்லது பிற இறை வாக்குனருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியாம், வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உமக்கு கூறுகிறேன், உம் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீர் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீர் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அருமையான சகோதரங்களே, இன்றைய நாளிலே திரு அவையானது பேதுரு, பவுல் ஆகிய
முக்கிய 2 திருத்தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது என்பதை நாம் அறிவோம். அவர்களுடைய வாழ்விலே கடவுள் யார் என்பதையும் என்னுடைய வாழ்க்கையில கடவுள் யார் என்பதையும் சரியாக நாங்கள் உணர்ந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை பார்க்கின்ற மக்களாக நாங்கள் மாறுவோம். பேதுரு பெரிய அளவில் அறிவுள்ளவராக இருக்கவில்லை, மனித பலவீனத்திற்கு உட்பட்டவராக இருந்தார். ஆனாலும் இறைவனிலே உறுதியான நம்பிக்கை வைத்த பிறகு எந்த சூழலிலும் எல்லா இடங்களிலும் இறைவனே என்னுடைய ஆண்டவர், அவர்தான் எனது மெசியா என்று வார்த்தையால் சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையால் உறுதியோடு சொன்ன ஒருவராக நாங்கள் பேதுருவை பார்க்கிறோம். பவுல் அவர் ஒரு படித்த இறையறிவு மிகுந்தவர். அவரும் இந்த திருச்சபையை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று இறைவனுடைய சித்தத்தில் இருந்து சற்று வேறுபட்டவராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஆனால் இறைவன் அவரை தனது பிள்ளையாக சிறப்பான ஒரு அழைப்பை கொடுத்து வாழ்விலே துன்பம் வழியாக, அதாவது அவருடைய பார்வையை இழக்க செய்து இறைவன் யார் என்பதை அவருக்கு உணர்த்தி அதன் பின்பு தன்னை முழுவதும் இறைவனுக்கு கையளித்த ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். அருமையான சகோதரங்களே, உறுதியாக சொல்லுகிறார், இனி எனக்கென வைக்கப்பட்டது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகை. ஆம், அப்படியாக கூறக்கூடிய முறையில் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், அதற்காக வாழ்ந்தார். உயிர் போனால் என்ன, நான் இறைவன் தந்த அந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரங்களே, ஆகவே நாங்களும் கடந்த காலத்தில் பிழைகளை விட்டிருக்கலாம், பாவத்தில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதையே பிடித்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாக நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக இவர்கள் இருவர் இயேசுவை மும்முறை மறுதலித்தால் என்ன, பவுல் இயேசுவினுடைய பேரே இந்த உலகிலே இருக்கக்கூடாது என்று அதற்கு எதிராக வாழ்ந்தவராக இருந்தால் என்ன, இருவரும் இறைவனை அறிந்த போது மனம் மாறினார்கள். நாங்கள் இறைவனை அறிந்திருக்கிறோமா? அறிந்திருந்தால் நாங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். மனமாற்றம் அடையாவிட்டால் அருமையான சகோதரங்களே, பவுலோடு சேர்ந்து நாங்கள் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே என்று சொல்ல முடியாது. உணர்வோம், கடவுள் எனக்கு யார் என்பதை அறிய முற்படுவோம். இந்த புனிதர்களைப் போல இறைவனிலே உறுதியான நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையின் காரணமாக நாங்களும் வாழ்வு பெறுவோமாக. அத்தோடு இன்றைய திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற இறந்த அடியவர்களுக்காகவும் இன்றைய திருப்பலி வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றவர்களுக்காகவும் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆயிரம் தீபங்களேந்தி ஆனந்த ராகங்கள் மீட்டி அர்ப்பணப் பூவாக வந்தேன். அன்பே நீ என் வாழ்வை ஏற்பாய், அன்பே நீ என் வாழ்வை ஏற்பாய். ஆயிரம் தீபங்களேந்தி
நிலத்துறை நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனிலும் அது வல்லமிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதுழைப்பின் பயனும் அந்த அப்பத்தை கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே அனைத்திலும் நிறைவானீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனிலும் அது வல்லமிருந்து நாங்கள் இந்த ரசத்தை கொடுக்கின்றோம். ஆண்டவரே தாழ்மையான மனமும் உள்ளமும் கொண்டவர்களை ஏற்றலும். ஆண்டவரை இறைவா நாங்கள் என்றும் திருமணப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே குற்றம் நீங்களை கழுவியலும் பாவத்திலிருந்து என்னை சகோதர சௌரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலி பொருட்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு பல்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகிறார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் முற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அந்தோனி பிள்ளை, இளங்கோம், மனுவேல் பிள்ளை, பேதிரு பிள்ளை என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சோரங்களே, ஆண்டவன் இயேசு கற்றுத்தந்த செபத்தை மன்றாடி புனித பேதுரு பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க இறைவா அருள்தாரும் என்று சொல்லி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசு தருகிற அமைதியை மகிழ்வோடு ஒருவர் ஒருவருக்கு தெரிவிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை கொண்ட நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தம் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் தரும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் பாவங்களை போக்கி தூய வாழ்வுக்கு அழைக்கின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆமென். பாடலன் 149. பாடலன் 149. திரு
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பிப்பவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாக உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்குவோம். புனித பேதுருவின் மீட்பு அளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு ஆசி அருள்வாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ அமைதியில் சென்று வருவோம். ஜூபிலி ஆண்டு வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலியையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் அக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமேன். பரமனின் தாயே, பாவியர் தஞ்சமே, ஆருரை மாந்தரை காத்தருள்வாயே. பரமனின் தாயே, பாவியர் தஞ்சமே, ஆருரை மாந்தரை காத்தருள்வாயே. அமர உட்பவியே, விமலனின் அன்னையே, அமர உட்பவியே, விமலனின் அன்னையே, துயர்கட நின்றம்மை மீட்டருள்வாயே. பரமனின் தாயே, பாவியர் தஞ்சமே, பாருரை மாந்தரை காத்தருள்வாயே. இறைவனின் இல்லமாய் திகழ்ந்த தாயே, இளையோர் எமக்கு வழி காண்பிப்பாயே. இறைவனின் இல்லமாய் திகழ்ந்த தாயே, இளையோர் எமக்கு வழி காண்பிப்பாயே.
திருவிடம் பெருந்து பேசும் எங்கள் பணிவாழ்வை பலப்படுத்தியருளும். வெள்ளி நிலா ஓடத்திலே வீட்டிருக்கும் தாய்மணியே, நீரங்கள் அன்பு தாய் என்பதை உணரச் செய்யும். ஓ பரிசுத்த மாமணியே, இறைவனின் மாதாவே, விண்ணக மன்னக அரசியே, உமது உதவியை கேட்டவரும் உம்மால் கைவிடப்பட்டதில்லையே. மாசில்லாமல் உற்பவித்த மரியாயே, எம்மிடம் சரணடையும் எங்களை நீரே பொறுப்பேற்று எங்கள் அனைவரையும் உமது திருமகனின் பாதையில் வழி நடத்தியருளும். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.